ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி மெஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நல்லி மெஸ் ரெசிபீஸில் சுண்டக்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை சுண்டக்காய் வந்து நிறைய கிடச்சிது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 மந்த் 2 மந்த் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம். அதே மாதிரிக்கு சுண்டக்காயில் வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கிறது தனியாகவும் கொஞ்சம் பெரிய காயாக இருக்கிறது தனியாகவும் எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணி. பூண்டு வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வடசட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச பெரிய சுண்டைக்காவை வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த சுண்டைக்காவை மட்டும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதாமல் எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம இந்த முழுசாக போட்டோன்னா வந்து எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது. அதனால தான் நான் அரைச்சி சேர்த்துறேன். முழுசாக சேர்த்ததுனால அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ அதே வடசட்டியில் வந்து மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிருந்தாமல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருந்த சுண்டக்காய் வந்து முழுசாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டு சுண்டக்காய் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்ச சுண்டக்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச புளி, இந்த காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு புளியும் வரமிளகாவும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பூண்டும் சுண்டைக்காவும் வந்து நல்லா வதங்கிருச்சு. கலர் சேஞ்ச் ஆனதான் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற சுண்டைக்காவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து இப்படியே எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போ உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினாமல் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, புளி பேஸ்ட்டு, வரமிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிச்சு வரட்டும். நான் வந்து இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ நல்லா புளி வந்து வெந்து சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பு சிம்லேயே வச்சு வதக்கி விடலாம். இப்போ நாட்டு சர்க்கரையோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு வெந்தயம் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்தும் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு வெந்தயப்பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 1 மந்த் வரைக்குமே கெடாது. ஆயில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நிறைய வேணும்னா ஆயிலும் நிறைய சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.